அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா மூட்டு பகுதி தேஞ்சு போயிருச்சு அப்படின்னீங்கன்னா, நம்ம நிறைய வகையான உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு சாலிட் ஃபுட்டா சிலருக்குலாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி தண்ணி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கீரை தண்ணி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அத சூப்பா எடுத்து குடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வகை சூப்புகள் இருந்தாலும், நம்ம இந்த எலும்பு தேய்மானம் அல்லது பார்த்தீங்கன்னா எலும்பு உடைஞ்சு போச்சு அப்படின்னா, அதுக்கு சாப்பிடக்கூடிய பார்த்தீங்கன்னா பல வகையான சூப்புகள்ல முக்கியமான பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு 2 வகையான சூப்பு தான். சரிங்களா? ரைட். ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை சூப். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப் பார்த்தீங்கன்னா கடைகள்ல, ரோட்டு கடைகள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சரிங்களா? ரைட். நம்ம வீட்லயும் பார்த்தீங்கன்னா இது ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? முடக்கத்தான் கீரையை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சூப் நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து, அதன் மூலமா பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ப்ரொடக்ஷன், ரைட். உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு சூப் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை தான். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எலும்பு சூப். சரிங்களா? இன்னைக்கு நான் வெஜிடேரியன் பிரியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எலும்பு சூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் தான். சரிங்களா? ரைட். பொதுவா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக பகுதிகளில் ஒரு வழக்கம் இருக்கும். சரிங்களா? யாராவது கீழே அடிபட்டுட்டோம், ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழியோட நம்ம போயிடும். சரிங்களா? ரைட். இந்த நாட்டுக்கோழியில பார்த்தீங்கன்னா அதை சூப்பை வச்சு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய தாது உப்புக்கள் அதிகமா பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுல கால்சியம் சத்து மட்டும் கிடையாது, அனைத்து வகையான தாது உப்புக்களும் இதுல பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு நாட்டுக்கோழி சாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ கொடுக்கறது வழக்கமா நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த 2 வகையான சூப்புகளும் நம்ம ரெகுலரா வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஊண்டு பகுதி சீக்கிரத்துல தேஞ்சு போகாது. சரிங்களா? நல்லா நம்மளால ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் செய்ய முடியும். சரிங்களா? மூட்டு தேய்மானம் வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த 2 சூப் மட்டும் எடுத்துக்கிட்டாலே நம்ம போதுமானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.